லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியலை முடிக்க போகிறாங்களாம். எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் கரண்டாக 6 o'clock ஸ்லாட்டில் சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் மகளே என் மருமகளே. அந்த சீரியல் வந்து ஒரு ரீமேக் அப்படின்னாலுமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அவினாஷ், வர்ஷினி, ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சரி, துளசி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி, இப்போ அம்முன்னு புது கதாபாத்திரத்தை வேற உள்ள கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. பட் அதுக்குள்ள முடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 147 எபிசோட்ஸ் தாங்க போயிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 11, 2025 தான் இந்த சீரியலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள வந்து இப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூஸ்வலாவே இந்த 6 o'clock ஸ்லாட் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரான ஸ்லாட்னு சொல்லணும். அந்த டைம்ல எந்த ஒரு சீரியல் போட்டாலுமே சீக்கிரமா முடிச்சிருவாங்க, இல்லைன்னா முடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் டிஆர்பி ரொம்ப கம்மியாக வரும். இந்த சீரியலுக்குமே டிஆர்பி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த சீரியலை முடிக்கிறதுக்காக இப்போ சேனல் சைட்ல இருந்து, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. ஆக்சுவலி வர்ஷினிலாம் ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ், அவினாஷும் நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. இவங்களாம் நம்ம ஆப்வியஸாக மிஸ் பண்ண போறவங்கலாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் நீங்க என்ன சொல்றீங்க? மகளே என் மருமகளே சீரியல் நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்கா? கண்டினியூ பண்ணலான்றீங்களா? இல்லப்பா வேணாம், கிரிஞ்சா இருக்குன்றீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.